இது டாங்ஸங்லேயே வந்த ஃபர்ஸ்ட் டைப் காலர்ஸ் மிஷின் காரைக்குடிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. ப்ராப்ளம் என்னென்னா சுத்தமாக ரன் ஆகலை. நாங்கள் வேறு ரொம்ப நாள் போட்டு வச்சுட்டோம், சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்டரியில் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தா சுத்தமாக இல்லை. பேட்டரி கவரை பிரித்து பார்த்தா நிக்கல் கட்மியம் டைப் பேட்டரி, லித்தியமாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் பேட்டரியில் டாப்பில் இருக்க பாசிட்டிவ் டீட்டெயில் மட்டும் எடுத்து பாசிட்டிவ் ரெட் கலரும் நெகட்டிவ் ப்ளூ கலரும் சால்ட்ரிங் பண்ணி அதை பேட்டரியோட டாப் கலர் வச்சு க்ளூ விட்டு எடுத்துக்க போகிறேன். அடுத்த 3 மெசிக்கல் பேட்டரியை பிஎம்எஸோட சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பேட்டரியோட டெர்மினலை கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும் 8 mm ஹோல்ஸ் போட்டு சார்ஜிங் ஜாக்கெட் மாட்டிட்டு சார்ஜிங் ஜாக்கெட் வேறு பிஎம்எஸோடையும் பேட்டரி டெர்மினல் வேறு பேட்டரியோட பாசிட்டிவ் நெட்லையும் கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரியை க்ளோஸ் பண்ணி இப்போ மிஷினை ரன் ஆகுது. ஆனால் ப்ராப்ளம் என்ன, ரிவர்ஸ் ஃபார்வர்டு எந்த பொசிஷனில் வச்சாலும் மிஷின் ரிவர்ஸில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது. சரி, நீ மிஷினை பிரித்து பார்த்தா சுவிட்சில் ப்ராப்ளம் இல்லை, அந்த ரிவர்ஸ் ஃபார்வர்டு நாப்பில் தான் ஒரு லெக் உடஞ்சிருக்கு. இந்த பீஸ் தனியாக கிடைக்காத, அசம்பிள் பண்ண தான் வேணும். இதில் பாருங்கள், அந்த லெக் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2 mm ஹோல்ஸ் போட்டு 2 mm போல்ட் வச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சால்ட்டையும் சூப்பர் போய் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ நான் அதே இடத்துல வச்சு மிஷினை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் கரெக்டாக ரொட்டேட் ஆகுது. பேட்டரி சார்ஜருக்கு 12 வோல்ட் அடாப்டர் மினி வோல்ட் மீட்டராக கொடுத்துருக்கேன். அதை வச்சு பேட்டரி வோல்டேஜும் பார்த்துக்கலாம், சார்ஜிங் வோல்டேஜ் பார்த்துக்கலாம். பேட்டரி சார்ஜ் ஃபுல்லானதும் ஸ்கூட்டர்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியாச்சு. இது மாதிரி என்ன மாடல் பேட்டரி மிஷினாலும் ரிப்பேர் இல்லை ஆல்ட்ரேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.